இந்த லைவ் வந்து எதுக்கானா அன்புத்தாய் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க தான் பண்ணேன். யாரை பத்தி விமர்சனம் பண்றதுக்காகவோ எதுக்கான ஒரு வீடியோ இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பல விமர்சனங்கள், பல எதிர்ப்புகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி அன்புத்தாய் கடையில் வெற்றிகரமாக ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து 25 மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட தலைவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு வந்து கம்மிங் சூன்ல அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. அதுக்கான பணி அதிகாரப்பூர்வம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் சில டிஸ்ட்ரிக்ஸா இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, பட் அதுக்கான இவங்க சரியா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. சில பேர் இன்ட்ரெஸ்டாவும் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த கொடுத்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் துணைத் தலைவர் போட்டிருக்கு. அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் முடிஞ்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விங்கு அணின்னு சொல்ல போனா ஓபன் பண்ணியிருக்கோம். கல்வி வழிகாட்டி அணி, எஜுகேஷனல் கைடு விங்கிட்டு. இது எதுக்காகனா, இப்ப கரண்ட்ல வந்து நம்ம இளம் தலைமுறைகள் வந்து எந்த கோர்சஸ் எடுத்தா எந்த காலேஜஸ்ல என்ன ஜாயின் பண்ணலாம், எது மூலியமா போகலாம் அப்படின்னு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. அதையும் தாண்டி போதைப் பொருள் கலாச்சாரமும் ஹெல்த் கேரை பத்தி இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக தான், அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த அணி ஓபன் பண்ணது. ஸ்போர்ட்ஸ் விங்க வந்து எதுக்காக ஓபன் பண்ணது அப்படின்னா, மாவட்டந்தோறும் வந்து ஸ்போர்ட்ஸ் விங் விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் விங் ஓபன் பண்ணது. டாக்டர்ஸ் விங் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து ரன் பண்றதுக்காக. அட்வொகேட் விங் எதுக்காக ஓபன் பண்ணது அப்படின்னா, சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கேசஸ் முடிச்சு தரணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பிளஸ் அப்புறம் வந்து லீகல் அட்வைஸ். மெயின் ப்ரையாரிட்டி வந்து இது கொடுத்துருக்கிறது. ஆல்ரெடி நான் நேற்று வந்து லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அட்வொகேட்ஸுக்கும், அப்புறம் லா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அப்புறம் டாக்டர்ஸுக்கும் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் கேட்டிருந்தாங்க எதுக்காக இது மட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், அப்புறமேட்டு வந்து ஃப்ரீ லீகல் சர்வீஸ், அப்புறம் ஃப்ரீ லீகல் அட்வைஸ் இதெல்லாம் கொண்டு போகிறதா அவங்க தேவை ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை. மற்றபடி எல்லாமே நார்மல் தான். ஸோ இது வந்து மாவட்ட தலைவர்கள், மாநில லெவலில் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சரியான முறையில் வந்து இதை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். தப்பான முறையில் வந்து யாருமே எடுத்துகிட்டு போக வேணாம். ஆல்ரெடி நிறைய விமர்சனம் வந்துச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு யாரும் வந்து இடம் கொடுக்க வேணாம்னு இந்த இதில் கேட்டுக்கிறேன் நான். ஸோ இன்னொன்று, ரெஸ்பான்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணுங்க, மக்கள்கிட்ட போங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனை. நானும் வந்து சூழ்நிலை கருதி வந்து எங்கேயும் வெளியே வர முடியாம இருக்கு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால. கம்மிங் மே மந்த்ல இருந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாவே ரவுண்ட்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மெயினா இதை நான் வைக்கணும். இதுல பெண்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இப்ப ரீசன் 1 வீக்ஸாவே நான் பொங்கல் முடிஞ்சு நான் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணிட்டும் இல்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டுமே மெசேஜ்லயுமே வந்து என்னென்ன அப்டேட்டு, என்ன சொல்றீங்க சொல்லுங்க, நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு ஆசையா இருக்கு பண்ணணும் அப்படின்னு பெண்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது என்னோட ஃபவுண்டேஷன்ல வந்து நான் முடிவு பண்ணது ஒரே காரணம், ஸ்டேட் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் சம உரிமை கொடுக்கணும். பெண்கள், ஆணு பெண்ணு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா அவங்க வேலை பாக்குறாங்களோ இல்லையோ, மக்கள் இப்படி பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை கொண்டு வரணும் முடிவு பண்ணேன். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இதெல்லாம் கொண்டு வரணும், ஈக்குவாலிட்டியில கொண்டு வந்தேன். அது ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டதான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கண்டிப்பா என்னோட ஃபவுண்டேஷன்ல வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாவட்டத்துல இந்த மந்த்ல இருந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த இப்ப கரண்ட்ல வந்து அவேர்னஸ் கொடுக்கறது மெயினா ஃபிளட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். மே மந்த்துக்கு அப்புறமேட்டு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா ரன் பண்ணிட்டு கொண்டு போலான்ட்டு. மெம்பர்ஷிப் கார்டு வந்து அது நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருச்சு. அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து மெம்பர்ஷிப் கார்டு லிங்க் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓனாவே பண்ற மாதிரி ஒர்க் அதுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறமேட்டு இன்னும் மெயினா ஒன்று சொல்லணும், படிக்கிறவங்க தயவு செஞ்சு நல்லா படிக்கணும். உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த சர்வீஸ்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, படிச்சு என்ன பண்ண போறோம், படிச்சு எல்லாம் சாதிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சு 10 பேர் படிக்காம வேலை செஞ்சு வரவங்க சில பேர் தான். ஆனா படிச்சு வரவங்க லட்சம் பேர் இல்ல, 10 லட்சம் பேர் மேல இருப்பாங்க. படிப்பு மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, ஃபேமிலிய ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஃபேமிலிய பார்க்காதவங்க என் ஃபவுண்டேஷனுக்கு வேண்டவே வேணாம். அது யாராவது வித்து என்ன முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியான வீடு நல்லா இருந்தாதான் அதை நம்பிக்கையோட விட்டுட்டு, இப்ப நானாகட்டும் என் வீடு நல்லா இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் நான் வெளியே வர முடியும். அதை யாருக்கா இருந்தாலுமே ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க.
அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருமே என்னோட ஃபவுண்டேஷனுக்கு வேணாம். எதுக்காக சொல்றேன்னா ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கிறவங்க. நாளை பண்ண எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா ரொம்ப சங்கடமா. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சிங்க ஆகட்டும், என் அக்காவாகட்டும், தம்பி ஆகட்டும், அண்ணனாகட்டும் நல்லபடியா இருக்காங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. என் தம்பி இப்படி இருக்கான், எங்க அக்கா இப்படி இருக்காங்க, என் தங்கச்சி இப்படி இருக்கான்னு சொல்றது எனக்கு பெருமை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கான் அப்படின்றது ரொம்ப எனக்கு வருத்தமாயிரும். அது கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்புறம் நேத்து வந்து ஒரு சில விஷயம் குறிப்பிட்டு இருந்தேன். அரசியல் கட்சியை சார்ந்து வந்து இந்த இது போகாதுட்டு என்னோட ஸ்டாண்டு கிளியரா இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒருபோதும் அரசியல் கட்சி சார்ந்து பயணிக்காது. இதை நான் தெளிவா இந்த லைவ்லயும் போடுறேன். எந்த அரசியல் கட்சி சார்ந்து வந்து இதுல பயணிக்கலாம். ஏன்னா உதவி செய்யற அமைப்பு வேற, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற. சரிங்களா? நான் இன்னொரு குறிப்பிடலான்னு பார்த்த லெட்டர் பேட்லயே எல்லாம் எல்லோருக்கும் இது வந்து ஒரு தீம் தான். இதை வந்து குறிப்பிடலான்னு பார்த்தேன். இதை நான் வைக்காததுக்கு காரணம் என்னன்னா, அரசியல் கட்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் எல்லோருக்கும். இதை வச்சுட்டா சில பேர் வந்து முத்திர குத்திடுவானுங்க. எல்லாம் எல்லாருக்கும் அப்போ இது அரசியல் கட்சி போல. அதுக்காகவே சில பேத்துக்காகவே வந்து நான் வேணாம் இதை போட வேணாம் அப்படின்னு தான் பசங்களும் சரி போடலாமேன்னு சொன்னாங்க. இல்ல வேணாம் இதை வந்து முத்திர குத்திடுவானுங்க அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா இது பண்ணேன். ஸோ இந்த மந்த்ல இந்த இயருக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து ஆஃபீஸ் சென்னையில ஓப்பன் பண்ணிடலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர் ஃபுல்லாவே வந்து மே மந்த்துக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் டிராவல் பண்ணுவேன். சில பேர்த்துக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து டைரக்டா கூப்பிடுறீங்க, மேரேஜ் ஆகட்டும், அவங்க குடும்ப விழாவுக்கு ஆகட்டும் கூப்பிடுறீங்க. ஆனால் வர முடியல. ரீசன் வந்து இப்போ நான் எஜுகேஷனில் இருக்கேன். இந்த 2 மந்த்தா காலேஜ் முடிய போது. கம்மிங் மே மந்த் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவேன். அதுக்கு மேல வந்து நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் வந்து ஷெட்யூல் பண்ணி என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து வரணும் தான். எனக்கு வந்து சும்மா அந்த ஆரம்பிச்சிட்டோம், போஸ்ட போட்டோம், ரீல்ஸை போட்டோம் அப்படின்லாம் பிடிக்காது. மக்களுக்கு பண்ணிட்டு தான் என்னோட மறுவேலையை. இது வந்து 10 வருஷ கனவு. என்ன சொல்ல போனா இப்ப நான் லா படிக்க வேண்டியதுதான். 5 வருஷ கோர்ஸ் படிக்க குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. அப்புறம் இப்ப சென்னை வந்தது காரணம் MSW எடுத்திருக்கேன், மாஸ்டர் ஆஃப் சோசியல் இருக்கு. இங்கேயும் லா படிக்க வேண்டியதுதான். இது அப்பி குடும்ப சூழ்நிலை முடியல. சரி நம்ம ஏங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக எங்கேயும் தான் இவ்வளவு தூரம் நம்ம மேல வந்திருக்கோம். பெரியவங்க நிறைய பேர் இதுல இருக்கீங்க. ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு அவங்க சொல்றது இப்ப நேத்துலாம் ரொம்ப எனக்கு 30 வயசு 35 வயசு மேல எனக்கு கூப்பிட்டு யூஸ் பண்ணாங்க. டெக்ஸ்ட் ரொம்ப அருமையா இருந்தது, நீங்க ஓனா பண்ணீங்களான்னு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்ட்டு நிறைய சப்போர்ட் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ஃபவுண்டேஷனை வந்து மாவட்ட தலைவர்கள் மெம்பர்ஷிப் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கான போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒற்றுமை நின்று எல்லா அரசியல் எனக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சியில வந்து இருக்கலாம், இதுல இருந்துக்கோங்க. அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாருமே ஒன்னா நின்று மக்கள் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஐயோ பாவன்ட்டு எனக்கு பார்த்தா பிடிக்காது. சிம்பத்தில இருந்து பார்த்தா பிடிக்காது. எம்பத்தி கொண்டு வரணும். ஐயோ பாவம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வேணாம். எம்பத்தி மக்களோட பிரச்சனை, மக்கள் வழியில இருந்த அவங்களோட என்ன இது இருந்திருந்து அந்த வழி இருக்குல்ல அதுல இருந்து பார்க்கணும். அப்பதான் மக்களோட வழி புரியும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு விசிட் போறீங்க அப்படின்னா நானே இப்போ பார்க்க சொல்றேன் அப்படின்னா என்ன பிரச்சனை ஏது ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்க கருத்தை உள்வாங்க, என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கப்புறமா நம்ம என்ன முடிவு பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் திரும்ப திரும்ப சொல்றேன், ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு இந்த ஒரு NGO பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எதுக்காக எல்லாத்துக்கும் இப்பத்தி நம்ம சோசியல் மீடியால தான் அந்த டாக்குமெண்டேஷனு. எதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னா நான் டாக்குமெண்டேஷனோ இன்கம் டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா பே பண்ணி கரெக்டா ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாது, ஈஸியா நம்ம வந்துடலாம். ஸோ வழக்கறிஞர்கள் வந்து ரொம்பவே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அட்வொகேட்ஸ் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க எனக்கு. மெடிக்கல் லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அட்வொகேட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்குன்ட்டு நான் நம்புறேன். அப்புறம் வேற என்ன சொல்றது, சிறப்பான போயிட்டு இருக்கு. சில 2 and 3 days முன்னாடிலாம் வந்து ஹெவியா ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்தோம். இது வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அது சில பேர்த்துக்கு தெரிய வரும். லைவ்ல சில பேர் வர முடியாத சூழ்நிலை, எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நான் போட்ட லைவ் வந்து எந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகாது. இதுக்கு மேல அப்லோட் ஆகும். சில பேர் வந்து கொலாபரேட்ல போட்டுட்டு இருக்கீங்க.
என்னடா அண்ணன் வந்து அக்செப்ட் பண்ணல, கொலாபரேட் போடல, ஸ்டோரி மென்ட்ஸ் தப்பா எடுத்துக்க கூடாது. நான் அதுக்கான ஐடி இன்னொன்னு கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி, அவங்க நீங்க கோச்சிக்க கூட இதுக்காகவே நிறைய போட்டுட்டீங்க. நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய போட்டுட்டீங்க, எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியலனால. ஏன்னா ஒன்னு பண்ணா ஒன்னு கோச்சிக்கிறாங்க, பண்ண முடியல. அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்காக உங்களுக்காகவே வந்து நீங்க கொலாபரேட் பண்ற அக்செப்ட் பண்றதுக்காகவே ஒரு ஐடியை வந்து நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு தப்பான முறையில இதை கொண்டு போயிடாதீங்க, வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப எனக்கு ஏஜ் 22 தான். இந்த வயசுல இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்க கொண்டு போனோம். நான் விதைய விதைச்சிருக்கேன், அதை நீங்க தான் கொண்டு போகணும். நல்லா கொண்டு போவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து எல்லாமே ரெடியா இருக்கீங்க. எப்ப எப்ப அப்டேட் கேட்டுறீங்க. ஸோ அப்டேட் வந்து கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா அவசரப்படாம டவுட் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் ரீதியா எந்த ஒரு பிரச்சனை கால் பண்ணுங்க. அதுக்கு என்னால எந்த அளவுக்கு சப்போர்ட் ரெடியா இருக்கணுமோ. கூடிய சீக்கிரம் வந்து மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சவுத்துல வந்து ஆல்ரெடி மாநில பொருளாளர் வந்து சவுத் சைடு தான் இருக்காங்க. அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர் அது அவரும் சவுத் சைடு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரமா அது போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இந்த அட்வொகேட் விங்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் விங்கு, இதுக்கான வேலைகளும் நடைபெற்று தான் இருக்கு. அதுக்கு கம்மிங் சூழல் போட்டுருவேன். இந்த இயர் எண்டுக்குள்ளாரையே வந்து எல்லா போஸ்டிங்ஸும் போட்டு முடிச்சிருவேன். ஸோ எல்லாத்துக்குமே திரும்ப திரும்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, கரெக்டான வழி கொண்டு போங்க. நம்மளை பார்த்து கீர்த்தி வரானா, இல்ல எஸ்கேஜி கீர்த்தி வரானா, ஒரு மாவட்ட தலைவர் வராரா, அவரு பின்னாடி 10 பேர் வரானா, அது பெருமையாக கிடையாது. இவன் போறான், நல்ல வழியில போறான், நம்மளும் போகணும், அதை பார்த்து 10 பேர் வரணும். அந்த மாதிரிதான். சரிங்களா? இப்ப நான் என் பின்னாடி 10 பேர் வராங்க அப்படின்னா, நான் பண்ற செயலையும் நான் பேசுற கருத்துக்கள், நான் என்ன வழியில போகிறேன், அதை பார்த்து தான் பின்னாடி வருமே தவிர, இவன் போறான் இந்த வழியில போறான் இப்படி போனா கரெக்டா இருக்குன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நம்பி வந்தா, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நம்ம முடிச்சு தரணும். அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட வரணும். ஸோ 2-3 இயர்ஸ்க்குள்ளாரே நல்ல தமிழ்நாடு லெவல்லே கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு போயிடலாம், நம்பிக்கை இருக்கு. லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் லெவல்ல வாங்கியாச்சு. நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அதுல போட்டு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்வொகேட்ஸ் தெரியும். இது கம்பெனிஸ் ஆக்ட் இன்கார்பரேஷன்ல வந்து வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போனோம். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதர் ஸ்டேட்டுக்கும் ஐடியா இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் கேரளா, இதுக்கு ஐடியா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போகலாம். யாராவது கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இதுல கேட்கறதா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இத மெயின் லைவ் போடுறதுக்கான காரணமே இதுதான். சரி, யாருமே சரி லெட்டர் பேட் அதிகபட்சம் இதை யார் படிச்சிருப்பீங்கன்னு இந்த லைவ்ல வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய பேர் இதுக்கு போஸ்டிங்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து தருவேன். யாரு எப்படி கரெக்டா இருக்கணும்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்பி கொடுக்குறேன்னா, அந்த மக்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மேக்ஸிமம் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு நீங்க சர்வே பண்ணும். ஸோ அதனால அது சரியா வருமான்னு தெரியல. அதனாலதான் நான் வந்து சில பேர்த்துக்கு நான் இது வரைக்குமே வந்து கொடுக்கல. இதை வந்து சில பேர் வந்து தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்காக முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு நாளும் இந்த ஃபவுண்டேஷன் இடம் கொடுக்காது. எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் சரி, நான் ஸ்டாண்டர்டா கிளியரா இருக்கேன். எவ்வளவு ஃபவுண்டேஷன்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பாத்துக்கலாம் தயாரா இருக்கேன். ஃபவுண்டேஷன் சார்பா கஷ்டப்பட்டேன். 10 வருஷம் கனவு நிறைவேறி இருக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். அதை வெயிட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தயாரா இருக்கேன், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. மக்களுக்கு என்னோட இது, நான் அரசியலுக்குள்ள வந்ததும் மக்களுக்காக தான். மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஹாய் ப்ரோ, இல்லனா போயிடுவோம். ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேற டவுட்ஸ் ஏதாச்சும் இனி இருக்கா? ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ், சில பேர்த்துக்கு இந்த ஃபவுண்டேஷன் எதுக்காக ஆரம்பிச்சுனே தெரியாம இருந்தது. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா பப்ளிக் ஓரியன்டா மட்டும்தான் இந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். அத ஒரு டைம் இல்ல 10 டைம் கூட திரும்ப சொல்லுவேன். ப்ரோ, எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றது, நமக்காக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸுக்கும். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, இது யாரு, தீபக். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எஜுகேஷனுக்கு கைடுவிங் அப்பாயின்ட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், கவர்மெண்ட் பிரைவேட் எதுலேயே ஆகட்டும், அவங்கள ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் ஆகட்டும், அட்வொகேட் அவங்கள வச்சு எஜுகேஷனல் கைடுவிங் ஸ்பீச் கொடுக்க வைங்க.
எந்த வழியில போகலாம், ஹெல்த் கேரை பத்தி ஆகட்டும், நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இன்னொன்னு, எது பண்ணாலும் ப்ராப்பரா அட்வொகேட்டை விட்டு போலீஸ் பர்மிஷன், பப்ளிக் ஓரியண்டா பண்றதா போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. சம்திங் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வாங்க முடியலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? பர்மிஷன் வாங்காம என்னோட நாலேஜுக்கு வந்து வந்துடணும். எது பண்ணாலும் நாலேஜுக்கு வந்துடும். போலீஸ் பர்மிஷன் வாங்காம பண்ணிட்டு தான் என் நாலேஜ் வரக்கூடாது, சரிங்களா? முன்னாடியே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா 1 வீக் முன்னாடியே வந்து இந்த மாதிரி டேட்ல இதை பண்ண போறேன் அப்படின்ட்டு போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும், சரிங்களா? வாங்காம யாரும் பண்ணாதீங்க. வாங்கல தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. நான் வந்து எந்த இடத்துல இருக்கணும், சம்திங் அந்த இடத்துல யாரு அட்வொகேட்ஸ் இருக்காங்களோ அவங்கள விட்டு நான் போலீஸ் வாங்கி தருவேன். நல்ல விஷயங்களுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனா இப்ப கரண்ட்ல வந்து நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பர்மிஷன் வாங்கி தான் பண்ண வேண்டியதா இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பிச்சாச்சு அதுக்கும் தெரிய வந்தாச்சு. என்ன பண்ண போறோம் அது லைவ்ல பேசிட்டேன், ஃபுல்லா கிளியரா இப்ப சொல்லிட்டேன். எதாச்சாவது நம்ம வந்து பயணிக்க போறோம்னு சொல்லிட்டேன். இப்ப கிளியராக நம்புறேன். எல்லாரும் சரியான முறையில கொண்டு போங்க. கூடிய விரைவில் எல்லாரும் கூப்பிட்டே இருக்கீங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட் நேரில் வரணும், பார்க்கணும். மே மந்த் எலெக்ஷன் வேற, இது வேற முடிச்ச உடனே வந்து எலெக்ஷன் டியூட்டி எனக்கு இருக்கு. அதையும் முடிச்சிட்டு ஊர்ல வந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்கு, அதையும் முடிச்சுட்டு அதையும் என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கரெக்டா பாக்கணும்ல. அதையும் எலெக்ஷன் டியூட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப பொங்கலுக்கு போயிட்டு வந்தேன். எலெக்ஷன் டியூட்டி கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதையும் என்ன நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா நம்ம முடிச்சு தரணும். அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எஸ்கேஜி நம்பி ஒரு ஒர்க் தந்தா முடிச்சு தருவோம் அப்படின்னு நம்பிக்கை வரும், சரிங்களா? கண்டிப்பா மே மந்த் தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஸ்டேட் லெவல்ல மொத்தம் 12 பேர் அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலுமே ஸ்டேட் லெவல்ல கண்டிப்பா இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒரு 2-3 டேஸ்ல வந்து ஜூம் மீட்டிங், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸ் போஸ்டிங்ல இருக்கவங்க மட்டும் இந்த ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணணும் எல்லாருமே. ஸோ இதோட லைவை முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து நல்லபடியா கொண்டு போவேன் நம்பிக்கையை வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.